உங்கள்கிட்ட கொல்லி கருவாடும் கருணக்கிழங்கும் இருக்கா? இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி விலாக்ஸ் 444. டுடே ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். உங்கள்கிட்ட கருணக்கிழங்கும் கொல்லி கருவாடும் இருக்கா? இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருணக்கிழங்கும் கருவாடும் வச்சு ஒரு குழம்பு செய்கிறோம். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கருவாடு பிடிக்காதவங்க கருவாடை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் கருணக்கிழங்கை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி அம்மா தான் செய்கிறாங்க. கருணக்கிழங்கை இது மாதிரி நல்லா பாயில் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளி கரைசலில் இந்த கருணக்கிழங்கை போட்டு நல்லா பிசைஞ்சு உதிரியாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாக்கு ஒரு சில பேருக்கு தடிக்கும், அரிக்கும். புது கிழங்கா இருந்தால் அது மாதிரி பண்ணும். நீங்கள் பழைய கிழங்க தான் வேக வச்சு இது மாதிரி புளிக்கரைசலில் போடணும். இது மாதிரி நீங்கள் போடுறனால உங்களுக்கு அந்த நாக்கு தடிக்காது, அரிக்காது. இது மாதிரி எதுவும் ஆகாது. அதுக்கு தான் இது பண்ணுறது. அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுறப்ப தண்ணி எங்களுக்கு பத்தலை, அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சாச்சு, உதிரி உதிரியாக ஆக்கியாச்சு. இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்சது தனி மல்லித்தூள் 4 ஸ்பூன். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். கல்லுப்பு தேவையான அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலாலாம் கட்டி விழுகாமல் புளி கரைசலோட மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு திப்பி திப்பியாகவும் இல்லாமல் இருக்கும். இந்த புளி கரைசலுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவும் ஆட் பண்ணல. குட்டி சைஸ் தேங்காவாக இருந்தால் 1.5 போடுங்க, பெரிய சைஸ் தேங்காய்னா 1 போதும். இந்த அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் கரையும், தேங்காயும் கரையும். இது ஈஸியாகவும் இருக்கும் மெத்தடு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கரைசலில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா புளித்தண்ணி, கருணக்கிழங்கு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் அரைச்ச விழுது, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ குழம்ப எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஏன்னா திக்காக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு. இது மாதிரி ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குழம்புக்கெலாம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்து, வெந்தயத்தை இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. இது மாதிரி குழம்புக்கெலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி இருக்கணும். இதோட கருவேப்பிலை ஒரு 4 கொத்து இது மாதிரி உருவி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற டேஸ்ட்லேயே உங்களுக்கும் கிடைக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. இது மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வதங்கிருச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் ஒரு 6 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் மாதிரியே தக்காளியும் நல்லா வதங்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா கரைசல்லையே ஆல்ரெடி உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன், அதனால் இது கொஞ்சமாக போடுங்க. நிறையா போட்டிங்கன்னா கச்சிரும். நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க.
தக்காளி அங்கே வதக்கட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு கருவாடை வந்து எப்படி இது மாதிரி சுட்டுக்கணும். இது மாதிரி சுட்டு தான் நீங்கள் வந்து குழம்புல போடணும். ஒரு பக்கெட்டு சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பக்கெட்டு இது மாதிரி திருப்பி விட்டு சுடுங்க. சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த உள்ள செதிலெல்லாம் வந்து கத்தியை வச்சு இது மாதிரி சீவிக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் யாரும் அப்படியே போட்டுறாதீங்க. இது மாதிரி சீவிட்டு தான் குழம்புல போடணும். அதில் உள்ள செதில்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 2 பக்கெட்டும் க்ளீன் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தக்காளி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கி வெந்திருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு மசாலாலாம் எதுவும் பத்தலைன்னா நீங்கள் இப்போவே போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு பத்தலைன்னா குடிச்சு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழம்பு வந்து நல்லா கொதியணும். கருவாடை வந்து நீங்கள் யாரும் அப்படியே போட்டுறக்கூடாது. சுடுதண்ணியில் போட்டுட்டு தான் வந்து நீங்கள் கருவாடு போடணும். சரி, குழம்பு வந்து கொதியட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா கொதிய விடுங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இது மாதிரி சுடுதண்ணியில் கொல்லி கருவாடை போட்டு நல்லா அலசிக்கணும். நம்ம ஆல்ரெடி சுட்டாச்சு. இப்போ சுடுதண்ணிலையும் போட்டாச்சு. அதனால் இது சீக்கிரமாக வெந்துடும். இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா கை சுட்டுரும். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். குழம்பு வந்து கொதிஞ்சிருச்சு. நல்லா இது மாதிரி இருக்கணும். கரண்டியை வச்சு சைடில் உள்ள பக்கெட்லாம் வந்து மசாலாவெல்லாம் நடுவில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து கருவாடு வந்து பிடிக்காது, வெறும் கருணக்கிழங்கு மட்டும் போதும்னா நீங்கள் இந்த ப்ராசஸில் வைங்க. கருவாடு உங்களுக்கு பிடிக்கும், இதோட கருவாடை ஆட் பண்ணும் அப்போன்னு நினச்சிங்கன்னா குழம்பை இது மாதிரி பாதி இதில் எடுத்து வச்சுட்டு இதோட கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே சுட்டாச்சு, சுடுதண்ணிலையும் கொதிக்க வச்சாச்சு. குழம்புல போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக போயிடும். இது மாதிரி முழுசாக எடுத்து கருவாடை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சா போதும். அவ்வளோதான், ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருவாடு நல்லா வெந்துருச்சு. கருவேப்பிலை ஒரு கொட்டு உருவி மேலே போட்டுக்கலாம். சூப்பரான கருணக்கிழங்கு கருவாடு குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.